இருந்துச்சு, எல்லாம் வளர்ந்துச்சு, எல்லாம் நம்மோடு கூட செழிக்க தொட்டதெல்லாம் செழிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் இவரோடு இருக்கிறார்னு உலகமே சொல்லும். பரிசுத்தத்துக்கும் குறைச்சல் இல்லை. ஆனால் இழப்பின் மத்தியில் வருகிற பொழுது நமக்கு என்ன கர்த்தர் நடத்தின விதத்தில் சொல்லு, நான் மிக கடினமான பாதையிலே போகிற பொழுது கூடுதல் 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 பரிசுத்தம் வரும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால், பரிசுத்தம்னா நான் முதல்ல எப்படி இருந்தாருன்னுலாம் சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் நம்முடைய சுபாவ கிளைகள், ஜென்ம சுபாவங்கள்லாம் போய்கொண்டே இருக்கும். அப்படியே தெய்வீகமாக அவங்களுடைய சுபாவ கிளைகள், கர்த்தருடைய கனிகள் அந்த பக்குவத்திலே வரும். மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய மான பிரச்சனை, மிகப்பெரிய அவமானம், தன்மான பிரச்சனை, சுயமரியாதை பிரச்சனை வருகிற பொழுதுக்குள்ள சில சமயத்தில் அதை கையாளுகிற விதத்திலே தெரிந்து கொள்வாங்க, தேவன் இந்த மனுஷனோடு இருக்கிறார். இதான் உண்மை. இதெல்லாம் கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் கொடுக்கிற பக்குவங்கள், ஜெபத்துக்கு பதில் வருகிறது.